हाय फ्रेंड्स इनकी நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச்ங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாப்போம் பச்சை மிளகாய் ஒரு 6 ல இருந்து 7 மிளகாய் நல்ல தூளா அரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து ஒரு 6 ல இருந்து 7 பல்லு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் எடுத்து நல்ல தூளா அரிஞ்சு வச்சுங்க புதினா கொத்தமல்லி நல்லா இது மாதிரி பொடியா அரிஞ்சு வச்சுங்க அப்புறமா பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணுங்க இதுக்கு வந்து நம்ம பிரெட் ஸ்லைஸ் வந்து ஒரு 16 ல இருந்து ஒரு 20 பிரெட் எடுத்துருக்கோங்க இப்போ நான் சொல்ற அளவு அந்த அளவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள் கரம் மசாலா தூள் பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு நெய்ங்க இப்போ இதுக்கு வந்து காய்கறி பாத்தீங்கன்னா மிக்சட் வெஜிடபிள் நான் வந்து என்ன சேர்த்திருக்கேன்னா கேரட் சேர்த்திருக்கேங்க அப்புறமேட்டுக்கு பீன்ஸ் முட்டைகோஸ் அப்புறம் வந்து பீட்ரூட் சேர்த்திருக்கேங்க 2 தக்காளி ஸோ இதெல்லாம் தேவையான பொருள் இது எப்படி செய்யணும் நம்ம பார்ப்போம் வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுருக்கோங்க எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னே இதில் பெருங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம் பெருங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா வாசனை இறங்கணுன்னே இதில் வந்து நம்ம இஞ்சியும் பூண்டியும் இதில் ஆட் பண்ணிவிடுவோங்க ஃபஸ்ட்டு பூண்டை ஒரு வணக்கிட்டு அப்புறமா இதில் நம்ம வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிடணுங்க ஒவ்வொரு காயாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பீன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இப்போ காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுக்கலாங்க பட்டாணி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காய்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து 2 கப்பு காய்கறி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் வந்து நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எல்லாமே நான் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க எதுவுமே வேக வைக்கல எல்லாமே திருவினது தான் ஸோ கேரட்டையும் இதில் திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை கொஞ்சம் நல்லா வணக்கிக்குவோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிடலாங்க அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக வணங்கிடும் நம்ம ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை வணங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா காய் லைட்டாக வணங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு தக்காளி வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எலுமிச்சப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பீட்ரூட் கலர் வந்து பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேறு காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பீட்ரூட்டை இப்படி ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம இதில் கரம் மசாலா போட்டுக்கலாங்க லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இதை இறக்கிட வேண்டியதுதாங்க இதில் வந்து நம்ம கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொத்தமல்லியும் புதினாவையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதை ஒரு கிண்டிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் ப்ரெட்டு 2 பக்கம் நல்லா ஓரளவுக்கு டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வணக்கி வச்சுருக்க கலவையை என்ன பண்ணுறோன்னா இதில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு ப்ரெட்டில் வச்சுருவோங்க ஸோ இது ஒரு ப்ரெட்டில் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சு நம்ம அதை அப்படியே திருப்பி எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சு நல்ல சுவையான பிரெட் சாண்ட்விச் தயாராகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க எங்கள் சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி